கவிஞர் கண்ணதாசனுக்கு எம்ஜிஆரையும் சரோஜா தேவியின் அழகையும் புகழ்ந்து எழுதுவது லட்டு சாப்பிடுவது போல. அந்த காலகட்டத்தில் மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் நுழையும் போது வலது புறத்தில் ஹிமாலயா என்ற தியேட்டரில் இருக்கும். அதை ஒட்டியே ஒரு புகைப்பட ஸ்டுடியோ இருக்கும். அந்த ஸ்டுடியோவில் வெளிப்புற காட்சிக்காக சில புகைப்படங்களை வைத்திருப்பார்கள். அதில் இளம் வயது சரோஜா தேவி படம் ஒன்று அது பெரிய சைஸில் வைத்திருப்பார்கள். அதை நின்று பார்த்துவிட்டு செல்லாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த புகைப்படம் வசீகரமாக இருந்தது. எல்லோரும் கவர்ந்திருந்தது. அந்த முகம் சாதாரண முகம் அல்ல, அபூர்வமான முகம், எல்லோருக்கும் பிடித்த முகம். அப்படி ஒரு முகம் சாவித்திரிக்கும் பத்மினிக்கும் டி.ஆர். ராஜகுமாரிக்கும் அமைந்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக சரோஜா தேவிக்கு தான் எல்லோரும் ரசிக்கக்கூடிய அந்த இனிமையான இளமையான முகம் அமைந்திருந்தது. மற்ற கதாநாயகி முகங்கள் எல்லாம் சாதாரண முகங்கள் தான். ஆனால் சரோஜா தேவியை பக்கத்து வீட்டு பெண்ணாக, தங்கள் வீட்டு பெண்ணாக கொண்டாடுவர் நிறைய உண்டு. படங்களில் பாடல்களில் அவருடைய உருவ அமைப்புக்கு இடம் உண்டு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இவர்களெல்லாம் அசாதாரண முகங்கள் தான். சரோஜா தேவி அழகும் சரி, உருவமும் சரி எல்லோரையும் கவர்ந்திழுத்தது என்றே சொல்லலாம். அதே போல்தான் எம்ஜிஆர் அவர்களும். எம்ஜிஆர் முகமும் சரி, உருவமும் சரி அசாதாரணமானது. அவர் உருவத்திற்கென்று பாடல்களை திரைப்பட கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை தொடங்கி வைத்தவர் கண்ணதாசன் தான். எம்ஜிஆர் பற்றி கண்ணதாசன் எழுதிய வரிகள்: தேக்குமரம் உடலை தந்தது, சின்ன யானை நடிகை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னளவோ நிறத்தை தந்தது. இப்படி நீதிக்கு பின் பாசம் படத்தில் வரும் பாடலுக்காக கண்ணதாசன் இந்த பாடலை எழுதி கே.வி. மகாதேவன் இசையமைத்திருந்தார். ஸ்டுடியோ வந்த எம்ஜிஆர் இந்த பாடல் வரிகளை கேட்டார். கேட்டுவிட்டு கவிஞர் எங்கே என்று தேடினார். கவிஞர் இப்போதான் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். கவிஞருக்காக வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர் வந்ததும் கட்டி பிடித்து கொண்டு, இப்படியெல்லாம் உங்களுக்கு எழுத தோன்றுகிறது என்று தன் கைவிரலில் இருந்த மோதிரத்தை கலற்றி கவிஞர் கண்ணதாசனுக்கு போட்டு மகிழ்ந்தார். அதே போல பணத்தோட்டம் படத்தில் வரும் பாடலுக்காக கண்ணதாசன் இப்படி எழுதியிருந்தார்: பாடுவது கவியா இல்லை பாரிவலன் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா என்று எழுதியவர் எம்ஜிஆர் மனதில் அப்படி இடம் பிடித்து கொண்டார். அதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள், தமிழ் உங்களிடம் கொஞ்சம் விளையாடுகிறது, தமிழன்னை உங்களை எப்பொழுதும் தன் மடியில் வைத்து கொண்டிருக்கிறார் என்று எம்ஜிஆர் பாராட்டினார். இதே போல சரோஜாதேவிக்கும் கவிஞர் கண்ணதாசன் பாடல்களும் அவரையும் வியக்க வைத்தவர். மான் அல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது, தேன் அல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. இது சரோஜாதேவிக்காக கவிஞர் எழுதிய பாடல். அந்த பாடலை கேட்டு சரோஜாதேவி அப்படி பூரித்து போனார். சரோஜாதேவி புகழ் அன்றைக்கு இந்தியா பூராவும் பரவியிருந்தது. தமிழர்கள் அவரை அபிநய சரஸ்வதி என்றார்கள். கன்னடத்து பகுதிகளில் கொண்டாடினார்கள். ஹிந்தியில் அபிநய பாரதி என்றார்கள். கன்னடத்தில் அபிநய காஞ்சனா என்றார்கள். தெலுங்கில் சல்லாப சுந்தரி என்று சொல்லி அழைத்தார்கள். எம்ஜிஆர் ஜோடி சரோஜாதேவிதான் என்று அன்று அக்மர் முத்திரை குத்தப்பட்டது. அதே போல அந்த காலத்தில் அதிகமான கல்லூரி மாணவி வேடங்களில் நடித்தவர்தான் இவர். அநேகமாக எல்லா படங்களிலும் கல்லூரி பெண் வேடம்தான் மக்கள் ஒப்புக்கொண்டார்கள். கல்லூரி மாணவியாக வந்தால் என்னவோ அந்த படத்தில் கவர்ச்சி ஆடை அணியவில்லை. எல்லா படங்களும் அம்சமாக வந்து போனார். அதனால் இவர் அணிந்த ஆடைகளும் அணிகலங்களும் அன்றைய பேசுபொருளாகி எல்லாவற்றிலும் அவர் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டது. அன்றைக்கு ஒவ்வொரு மொழியிலும் புகழ்பெற்ற கதாநாயகர்களை யாரெல்லாம் இருந்தாரோ அவர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்த சரோஜாதேவி தமிழில் எம்ஜிஆர், தெலுங்கில் ராஜேந்திரகுமார் என்று முதன்மை காலத்தில் நடித்த நடிகை அனைவரும் சரோஜாதேவி நடிக்க விரும்பி அழைத்தார்கள். எல்லா மொழிகளிலும் முத்திரை பதித்தவர் சரோஜாதேவி. அதேபோல் ஏவிஎம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த ஒரே படம் அன்பேவா. இதிலும் சரோஜாதேவியை நாயகியாக்கினால்தான் படம் மிக சிறப்பாக வரும் என உறுதியாக முடிவு செய்தார்கள். முழுக்க எம்ஜிஆர் பாணியை இல்லாமல் வந்த இந்த படமும் மிக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. ராஜாவின் பார்வையில் பாடலை பார்த்துவிட்டு அழகு ஜொலிக்க மகாராணியாகவே வலம் வரும் சரோஜாதேவிக்கு திருஷ்டி வலித்த பெண்கள் எல்லாம் உண்டு. எம்ஜிஆர் சரோஜாதேவியின் அதிரி புதிரி வெற்றி படங்களில் இதுவும் ஒன்று. 1961 தீபாவளிக்கு வெளியான இந்த படத்தை தேவர் பிலிம்ஸ் தயாரித்திருந்தது. மிக குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் இது என்று தன் படங்களை பற்றிய பதிவில் சரோஜாதேவி கூறியிருக்கிறார். இந்த படத்தில் விஜயா என்ற எளிமையான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் சரோஜாதேவி. இந்த படத்துக்கான விமர்சனத்தில் எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் ஹாயாக நடித்திருக்கிறார்கள் என்று எழுதியது.
கல்யாண பரிசு வெள்ளி விழாவுக்கு எந்த ஊருக்குமே வர இயலாது என்று கைவிரித்த சரோஜா தேவி இந்த படத்தின் 100வது நாள் வெற்றிக்காக கோவை, மதுரை, திருச்சி, சேலம், தஞ்சாவூர், நெல்லை என பல ஊர்களுக்கும் எம்ஜிஆருடன் சென்று வந்தார். அந்த படம் தாய் சொல்லை தட்டாதே. அடுத்து பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் 1963ஆம் ஆண்டில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் படகோட்டி. எம்ஜிஆர் மீனவனாகவும் சரோஜா தேவி மீனவ பெண்ணாகவும் நடித்திருந்தனர். துருதுருவென்ற வேடத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு மீனவ பாஷை கலந்து தமிழ் பேசி நடித்திருந்தார் சரோஜா தேவி. MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் தொட்டால் பூமலரும் பாடலில் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இணைந்து காதலுடன் ஒருவரை ஒருவர் கைகளால் தட்டியபடி காதலை வெளிப்படுத்துவது பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கும். பலரச தோட்டம், பனிமலர் கூட்டம், பாவை முகமல்லவா என்று சரோஜா தேவியின் முகத்தை அழகாக வர்ணித்திருப்பார் வாலி. இப்படி கவிஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு எம்ஜிஆர் சரோஜா தேவியை அவர்கள் அழகுக்கேற்ப புகழ்ந்து தள்ளினார்கள். ரசிகர்களும் கொண்டாடி தீர்த்தனர். அந்த காலம் போல வருமா பாஸ்?